ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மழைக்காலத்தில் வந்து நம்ம எப்படி வந்து கிச்சனை வந்து க்ளீனாக வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மழைக்காலம் ஆரம்பித்தாலே நம்ம கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமாக நம்ம எப்படி கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து பச்சை மிளகாலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. ஆனால் வந்து இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாலாம் அழுகிடும். நம்ம பச்சை மிளகா வந்து அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பச்சை மிளகாவை எடுத்து அது மேலே இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம இதுமாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே பச்சை மிளகா வந்து நம்ம வச்சோன்னா 2 வீக்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க பச்சை மிளகா. இந்த மெத்தடு மாதிரி நம்ம வந்து பூண்டு வந்து உரிச்சு கூட நம்ம இதுக்குள்ளே வந்து இதுமாரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிங்கன்னா அது கூட ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எமர்ஜென்சி நம்ம எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்கும் போது கூட நம்ம சமையல் செய்யணும்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த பூண்டை வச்சு ஏதாவது ஒரு குழம்போ இல்லை சாம்பாரோ எதாவது நம்ம செஞ்சுட்டு நம்ம போயிடலாங்க. நம்ம பூண்டும் பச்சை மிளகா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தான் நம்ம வந்து பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் கெட்டு போகாமல் 2 வீக்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எறும்பு வந்து நிறைய இருக்குங்க. எறும்பு வர ஆரம்பிச்சிடும் நம்ம கிச்சனுக்குள்ளே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை, ஈ தொல்லை அது மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகணும் நம்மளுக்கு வந்துடுவாங்க. இது மாதிரி நம்மளுக்கு எறும்பு தொல்லை, கொசு தொல்லை, ஈ தொல்லை நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை நல்லா வந்து தூளாக்கிட்டு நம்ம இந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுடலாம். தண்ணியில் கற்பூரம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு துணி அப்படி இல்லைனா ஸ்பாஞ்சு எடுத்து நம்ம இந்த தண்ணியில் வந்து அந்த துணியை நனைச்சி நம்ம கிச்சனில் இருக்க செவரு ஃபுல்லாக நம்ம இது மாதிரி தொடச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து எறும்பு தொல்லை, கொசு தொல்லை, ஈ தொல்லை எதுவுமே நம்மளுக்கு வந்து வராதுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டை மாப் போடும்போது கூட நம்ம தண்ணியில் வந்து இது மாதிரி கற்பூரத்தை வந்து உடச்சி போட்டுட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது வேப்பலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒரு கொத்து உருவி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியை ஊற வச்சுட்டு நம்ம வீட்டை வந்து மாப் போட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து கொசு தொல்லை, ஈ தொல்லை எதுவுமே வந்து இந்த மழை காலத்துக்கு வராதுங்க. இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொவிஷன் ஐட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தாங்க வாங்கி வைப்போம். ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம பயிர் வகைகள் கூட வந்து நம்ம அதிகமாக வாங்கி வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம அதிகமாக வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து பயிரில் வந்து வண்டு பிடிச்சிரும். அது மாதிரி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுமாதிரி ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து நீங்கள் அந்த பயிருக்குள்ளே வச்சுருங்க. அப்படி இல்லைனா வந்து சுக்கு இருந்தால் கூட ஒரு துண்டு நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து வண்டு பிடிக்காதுங்க. நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பயிர் வந்து வண்டு பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இந்த மெத்தட்லேயே வந்து உங்கள் வீட்டில் இருக்க கடலை பயிறு, சிறு பயிறு எல்லா பயிரையும் வந்து நீங்கள் இப்படியே வந்து ஒரு பிரிஞ்சி இலை அப்படின்னா ஒரு சுக்கு போட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா எந்த பயிர்லையுமே வந்து வண்டு பிடிக்காதுங்க. நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பயிர். ஆல்ரெடி பயிர் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். அதேமாதிரி இது ஒரு டிப்ஸுங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பயிர் இந்த மாதிரி ரவை இது மாதிரிலாம் நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து அடுப்பில் தவா வச்சுட்டு நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வந்து இந்த பயிரை வந்து வறுத்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சோன்னா அது கூட வந்து வண்டு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. நம்ம பயிர் வந்து வறுத்து வைக்கிறதுனால அதில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் கூட நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம பயிர் எப்படி வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோமோ அதே மாதிரி ரவையும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வறுத்தெடுத்து ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்குங்க. 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவையும் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டு பிடிக்கும். அப்படிலாம் வந்து கட்டி கட்டியாக வர ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் வந்து சால்ட் உப்பு இருக்கோங்கள அந்த உப்பை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாவோடு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகாது. வண்டும் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம கோதுமை மாவில் வந்து பிடிக்காதுங்க. அது கோதுமை மாவுன்னு இல்லைங்க, மைதா மாவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து மாவு அரைக்கிறாங்களாங்க அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸுங்க. இப்போ வந்து மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து மாவு புளிக்காது. அது வெயில் காலத்தில் வந்து மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிருங்க. மழை காலத்தில் வந்து மாவு புளிக்காதுங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாவை மட்டும் எடுத்து
ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு நம்ம மூடிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்தோன்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிருவாங்க. நம்மளுக்கு தோசையும் இட்லியும் சரி நல்லா வருங்க. அதே மாதிரி இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கரண்ட்டு போகணும்னே நம்மளுக்கு சொல்ல முடியாதுங்க. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்க இந்த எமர்ஜென்சி லைட்டை வந்து நீங்கள் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வத்திப்பட்டியும் இந்த மெழுகுவர்த்தியும் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஸ்டாக்காக வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.